அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி ஒரு கருத்தரங்கில் நானும் என்னோட அப்பாவும் மதுரையில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். நான் ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பிஜி முடிச்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தேன். பிஹெச்டி பண்ணுறதா இல்லை வேறு ஏதாவது ஜாபுக்கு போகிறதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தப்போ எங்கள் அப்பா இந்த மாதிரி மதுரையில் ஒரு அகாடமியில் இது போன்ற மகாத்மா காந்தி ஆடிட்டோரியம் நினைக்கிறேன், அந்த மண்டபத்தில் எங்களை ஒரு அகாடமியில் கருத்தரங்குக்கு கூட்டிகிட்டு போனார். அது என்னோட லைஃப் சேஞ்சிங்கான ஒரு கருத்தரங்குன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா நான் சும்மா விளையாட்டு பிள்ளையா அவர் கூப்பிடுறாரே அப்படின்ற ஒரு இதில் நானும் போய் உட்காந்தேன். முதல்ல எதுக்கு பேரண்ட்ஸ் இந்த இடத்துல வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்றது என்னுடைய லைஃப்ல இருந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல என்ன படிக்கிறோம் என்ன படிக்கக்கூடாது, நம்மளுடைய லைஃப் இப்படி தான் இருக்குமா இருக்காதா அப்படின்றது ஒரு தெளிவில்லாமல் தான் இருப்பாங்க. ஒரு 18-20 வயசு பிள்ளைகளுக்கு எந்த பெரிய ஒரு மெச்சூரிட்டியும் இருக்காது. அப்போ இந்த பேரண்ட்ஸ் என்ன நடக்குது தன்னை சுற்றி, இந்த உலகத்தில் என்ன நடக்குது, இந்த ஜாப் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்ல முடியும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறப்ப தான் அவங்களுடைய வழி ஒரு தெளிவான முடிவாக இருக்கும், அந்த வழி சரியான வழியாக இருக்கும். நான் எனக்கு எங்கள் அப்பாவுடைய அந்த வழிகாட்டுதல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன். என்னுடைய பேரே நான் என்னுடைய வீட்டுக்கார பேரை மாற்றலை, எங்கள் அப்பா பேர் தான் ராமானுஜம். அந்த நன்றி உணர்ச்சினால தான் இன்ன வரைக்கும் நான் எங்கள் அப்பாவோட பேரை மாற்றவே இல்லை. என்றைக்குமே ராமானுஜத்தோட பொண்ணாக தான் அறிமுகமாக இந்த உலகத்தில் அப்படின்றது எனக்கு வெரி கிளியர். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வழிகாட்டுதல் எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா என்ன எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதை தான் நான் என் குழந்தைக்கு சொல்லுவேன். எனக்கு ஒரு 11th படிக்கிற ஒரு பையன் இருக்கான். நான் புதுசான பேரண்டிங், சாஃப்ட் பேரண்டிங் இல்லை மாடர்ன் பேரண்டிங் அந்த மாதிரி மெத்தடில் என்னுடைய குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன். ஸோ என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன சொல்லுவேனோ எப்படி வளர்க்கணுமோ அதை தான் நான் எனக்கு ஒரு இடத்துல கூப்பிட்டு பேச சொல்கிறாங்க இல்லை வழிகாட்டுதல் பண்ண சொல்கிறாங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். எனக்கு புதுசான மெத்தட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரி இந்த நாகர்கோவில் வட்டத்தை சார்ந்த மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அந்த பாரம்பரிய முறைப்படி ட்ரெடிஷ்னல் முறைப்படி வளர்கிறவங்க தான். உங்களுடைய கல்ச்சர்லாம் பார்த்து நானே நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன். போன முறை வந்தபோது இந்த முறை வந்தபோது நான் இந்த ஊரில் தங்கின ஒரு 2 நாள் தங்கிறதுக்கான வாய்ப்பு, சுற்றி இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய எளிமையான வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிருக்கோம் அப்படின்றது என்னால் உணர முடிஞ்சிச்சு. சென்னையில் இருக்கிறப்பையோ இல்லை வெளியில் இருக்கிறப்பையோ நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்மளுடைய எளிமையான வாழ்க்கையை, ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கையை நம்ம தொலைச்சிருக்கோன்றது உண்டு. ஸோ உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு வழியை சொல்லிக் கொடுக்குறது எனக்கு பெரிய சேலஞ்ச் கிடையாது. என் பையனுக்கு நான் என்ன சொல்லுவேனோ எங்கள் அப்பா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க முடியும். எங்கள் அப்பா ஜென்ரலாகவே ஒரு ஆர்வம் மிகுந்த ஒரு ஆள். கவர்மெண்ட்டில் ஒரு குரூப் 4 எம்ப்ளாயி. அவர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் குரூப் 4ல் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் பார்த்த வகையில் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஐஏஎஸ் ஆகிறவங்க, ஐபிஎஸ் ஆகிறவங்க அந்த மாதிரி நிறைய அவங்க கண்ணில் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் தான் எங்கள் அப்பா நீ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உனக்கு நல்லா சரியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் படித்தது நான் என்னை பற்றி அறிமுகமே நான் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப வெரி வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு மீடியம் லெவலில் பின்தங்கிய லெவலில் இருக்கிற ஒரு ஃபேமிலியை சேர்ந்தால் நான் படித்தது முழுக்க நான் தமிழ் மீடியம். படித்தது முழுக்க நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இப்போ எல்லாருமே ஒரு தகுதி குறைவாக நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால், ஒரு அனுபவமிக்க ஆசிரியர்களால் இருந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த மாதிரி த்ரோட் என்னோட +2 வரைக்குமே நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய டிகிரி அண்ட் பிஜி எல்லாமே தமிழ் லிட்ரேச்சர் தான். தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் அஸ் அ சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, ஜுவாலஜி, பாட்னி, இன்ஜினியரிங் அது படிக்கிற மாதிரி நான் தமிழ் இலக்கியத்தை ஒரு பாடமாக எடுத்து யூஜி பிஜியில் படித்தேன். ஸோ அப்போ என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஹம்பிளான பேக்ரவுண்ட். பட் இது எல்லாத்தையுமே நான் என்றைக்குமே ஒரு தகுதி குறைவாகவே நினச்சது கிடையாது. ஒரு பெரிய விஷயமாக தான் நினச்சேன். அதுதான் என்னுடைய பலம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுனால எல்லாரும் ஓகே கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அப்படி கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் எனக்கு நல்ல தகுதி வாய்ந்த அனுபவம் மிக்க ஆசிரியர்களாக நான் வழிநடத்தப்பட்டேன். ஸோ எனக்கு அந்த விதத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு பலம். தமிழ்
பலம்னு நினைச்சதே கிடையாது. தமிழ் தான் என்னுடைய பலம். ஏன்னா சொந்த மொழியில என்னால் சிந்திக்க முடியும். இங்கிலீஷில் மீடியமில் படிச்சிருந்தா கூட நீங்கள் திருப்பி சிந்திக்கிறது பேக்கும் உங்களுடைய சிந்தனை எங்கே இருக்கும்? தமிழில் தான் சிந்திப்பீங்க. தமிழில் சிந்திச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷில் அதை மாற்றி எழுதுறதோ இல்லை படிக்கிறதோ இல்லை சொல்கிறதோ செய்வீங்க. ஸோ எனக்கு அந்த பலம் வந்து இயல்பாகவே தமிழ் லிட்ரேச்சர் படிச்சதுனால என்னுடைய சொந்த மொழியிலே எனக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதுவும் என்னுடைய பலம். பொருளாதாரத்தில் நான் ரொம்ப பின்தங்கி இருந்தேன். எங்கள் அப்பாவோட சம்பளம் மட்டும் வச்சு ஒரு பெரிய ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்றப்ப 2 குழந்தைங்களை எங்கள் அப்பாவால் படிக்க வைக்க முடியல. ஒரு தமிழ் மீடியமில் படித்தேன். நான் அப்படி படித்ததையும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்களால மட்டும்தான் ஆஸ்பயர் பண்ண முடியும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்ற ஏக்கம் நமக்கு இருக்கும். அந்த விஷயத்தை அடைகிறதுக்கு நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணம் வந்து நமக்கு தொடரும். எனக்கு சின்ன வயசுல இருக்கப்ப எனக்கு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டப்ப எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், சொந்த வீட்டில் நான் இருக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்னால் ஒரு சொந்த வீடை கட்டி கொடுத்து அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்க முடியுது. அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வாங்கி கொடுக்க முடியுது. எங்கள் அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச நகைகளை வாங்கி கொடுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஆர்வம், அந்த உத்வேகம் வந்து ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் ஒரு உத்வேகம், ஒரு ஆசை, ஒரு ஆஸ்பிரேஷன். இது எல்லாமே ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு குடும்பத்திலிருந்து வரவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கும். இது இல்லாமல் எல்லாமே நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன், தேவைப்பட்டவனா கொடுக்குறேன், நம்ம சிக்கன் வாங்கி கொடுக்கணுமா கொடுக்குறேன், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கணுமா கொடுக்குறேன், திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், பர்கர் வாங்கி கொடுக்கணும்னா நான் கொடுக்குறேன், ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் நான் கொடுக்குறேன். நான் அந்த குழந்தைக்கு என்ன ஆஸ்பிரேஷன் இருக்கும்? அந்த குழந்தைக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. கிடைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சொந்த வீட்டில் இருக்குது, நல்ல வந்து வெஹிக்கிள் இருக்குது, போகிறது வர்றதுக்கு வந்து செலவுக்கு பணம் தராங்க அப்படின்ற போது அந்த குழந்தைக்கு பெரிய ஆஸ்பிரேஷன் இருக்காது. குழந்தைக்கு அது அந்த லைஃப்பில் கிடைச்சதே அவங்களுக்கு ஒரு அது அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு சம்பாதிச்சு வாங்கிக்கிறதுக்கு என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அப்போ தேவைக்கு அதிகமாக கொடுக்கப்படுற எதுவுமே நீங்கள் அந்த குழந்தைய எடுக்கிறதா தான் இருக்கும். என் குழந்தையை பொறுத்த வரைக்கும் மொபைல் நான் கொடுக்க மாட்டேன். மொபைல் ஒரு பர்டிகுலர் டைமில் 10 நிமிஷம் பாஸ்வேர்டு நான் தான் போட்டு வச்சுருப்பேன். பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி ஸ்கூலில் ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது டியூஷன்ஸ்லேருந்து ஏதாவது கேட்டிருக்காங்களா, இல்லை வந்து ஸ்கூலில் ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு கையோட எடுத்து கொடுத்துருவோம். ஒரு காலம் நான் அந்த மொபைலை வந்து என் குழந்தைக்கு 1 மணி நேரமாக ஒரு எக்ஸ்கியூஸாக நான் கொடுத்ததே கிடையாது. அது எப்போவுமே அவங்களுடைய ஃபோன், அதாவது ஒரு டியூஷன்ஸோ ஸ்கூலுக்கோ உள்ள ஃபோன் வந்து ஒரு கபோர்டில் தான் நான் கூட்டி வச்சுருப்பேன். இன்றைக்கும் நான் காலையில் ஆஃபீஸ் போகிறப்ப டிவி ரிமோட்டு, ஃபோனு, அவங்களுடைய டெஸ்க்டாப்போட கீபோர்டு, மவுஸு, லேப்டாப் இருந்ததுன்னா என்னோட லேப்டாப் எல்லாத்தையுமே ஒரு கபோர்டில் கூட்டி வச்சு சாமி எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோ இது என்னுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ். இது ஏன் இந்த பேரண்ட்ஸோட ரோலுக்காக நான் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறது. இந்த பசங்க எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. இந்த குழந்தைங்க வந்து ஃபோன்னாலையும் இல்லை மொபைலுக்கு லேப்டாப்னாலையும் இல்லை வந்து தன்னுடைய பியர் குரூப், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பார்த்தியா அதை பார்த்தியா எங்கே ப்ளே ஸ்டேஷன் இருக்குது அதெல்லாம் வந்து சொல்கிறதுனால குழந்தைங்க எவ்வளோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்கன்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இருந்த மாதிரி உலகம் கிடையாது. நம்ம படித்த சமயத்தில் நான் ஒரு 90s 80s கிட்ஸில் வந்த ஆள். நான் படித்தப்போ வந்து அது செலவினங்களோ இல்லை வந்து ப்ரெஷரோ இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜியோ இல்லை சோஷியல் மீடியாவோ அப்போ இருந்தது, இப்போ கிடையாது. அப்போ எதுவுமே கிடையாது. அதனால நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியுது. அப்போ இப்போ குழந்தைங்களுக்கு மெயினான சேலஞ்சே இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். அவங்க எவ்வளோதான் திறமையானவர்களாக இருந்தாலும், எவ்வளோதான் அறிவுடையவர்களாக இருந்தாலும் அவங்க இந்த விஷயத்திலே குறைஞ்சி போயிறாங்க. சுவாமிஜி வந்து ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் இது மாதிரி ஒரு கிளாஸஸ் நிறைய எடுக்கணும். அப்போ எடுக்கிறப்ப என்னை கூப்பிட்டு நான் என் குழந்தையோட வரேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. என்னோட அப்பா எப்படின்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன் நான் அந்த சமயத்தில் பெருசாக இல்லை. ஆனால் நான் பொதுவாகவே படிக்கிறப்போ எங்கள் அப்பா எல்லா விஷயத்துலையும் ஆர்வம் எடுத்துக்குவார். நான் என்ன படிக்கிறேன், எனக்கு அது புரியுதா புரியலையா, இல்லை அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவரால் பண்ண முடியுதா. பொருளாதாரத்தில் ரொம்ப நாங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியமான இடத்துல இருந்திருந்தாலும் எங்கள் அப்பா அதில் ஆர்வம் எடுத்துருக்காரு. ஒரு +10th படிக்கிறப்ப ஒரு எக்ஸாம் நடக்குது, பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்னா எங்கள் அப்பா அந்த 10th எக்ஸாமில் 5 பேப்பர் நடக்குதுன்னா 5 எக்ஸாம்ஸும் என்னை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வாசலில் வெயிட் பண்ணுவார். எனக்கு இப்போ அப்போ எனக்கு ரொம்ப கோபமாக வரும். கரெக்டாக வாசலில் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணிட்டு வந்தோடனே கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருவோம். கொஸ்டின் பேப்பரை கொடுத்தா ஒன்று ஒன்றா கேட்பார். இந்த கொஸ்டின் எழுதுங்க, இந்த கொஸ்டின் எழுதுங்க, இதை விட்டையா, இந்த 30 மார்க்ஸ்க்கு 20 மார்க்ஸ்க்கு எவ்வளோ எழுதுங்க, எத்தனை பேஜ் எழுதுங்க, எத்தனை லைன் எழுதுங்க, இந்த கொஸ்டினை ஏன் விட்ட, இல்லை எவ்வளோ மார்க் வருவேன், உன் ஃப்ரெண்டு எவ்வளோ மார்க் எடுப்பா,
கிளாஸில் ஃபஸ்ட்டு ஒரு வேலை அவள் எவ்வளோ மார்க் இருப்பா, காயத்ரி கிட்ட கேட்டியா, வித்யா கிட்ட கேட்டியா, அவங்களாம் என்ன சொன்னாங்க, ஈஸின்னு சொன்னாங்களா, டஃப்னு சொன்னாங்களா, இவ்வளவும் கேட்பாரு. ஆல்மோஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு 1 hour நானும் எங்கள் அப்பாவும் அந்த கேட்டெல்லாம் மூடுற வரைக்கும் அந்த வாசல்லே தான் நிற்போம். எங்கள் அப்பா வண்டியில் 2 வீலரை வச்சுட்டு இவ்வளோ கொஸ்டின் கேட்பாரு. ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஏன் இப்படி படுத்துறாரு, வீட்டில் போய் கேட்கலாமே, இவ்வளோ கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 10th +2 படிக்கிற வரைக்குமே எக்ஸாம் ஃபுல்லாகவே எங்கள் அப்பா இதே மாதிரி தான் பண்ணுவார். வெளியில் உட்கார வச்சு எல்லா டீட்டெயிலையும் கேட்டு நான் என்ன மார்க் எடுப்பேன் அவர் ஒரு அனுமானம் வச்சுக்குவார். ஸோ என்னுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் அவருக்கு தெரியும். ஸோ இதே தொனியில் தான் எங்கள் அப்பா வந்து என்னை வழி நடத்திட்டு போனார். அதுக்கப்புறம் நான் யூஜி பிஜி எல்லாமே தமிழ் லிட்ரேச்சர் படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பிஹெச்டி பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது தமிழ் லிட்ரேச்சரில். அப்போ எங்கள் அப்பா வந்து திருப்பியும் அவருடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். நீ பிஹெச்டி படிக்கிறதா இருந்தால் இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் நீ படிக்கணும். அதுக்கு தகுந்த சூழ்நிலை நம்ம குடும்பம் கிடையாது, நீயும் அந்த மாதிரி படிக்கிற ஆள் கிடையாது. உனக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் நல்லா சூட் ஆகும், எக்ஸாம்ஸ் எழுதுறது உனக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறப்ப நான் நம்பலை. சத்தியமாக எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குமான்னு நான் நம்பலை முதல்ல. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய மனநிலை உங்கள் ஏஜ் குரூப்பில் இந்த மனநிலையில் தான் இருப்பீங்க. நம்மளால இது முடியுமா, நமக்கு இது பொருத்தமாக இருக்குமா, அது நம்மளால இதை வந்து இந்த முடிவை எடுக்க முடியுமா, இது நம்மளால் படிக்க முடியுமா, அந்த ஒரு குழப்பம் நமக்கு எப்போவுமே இருக்கும். அந்த குழப்பத்தோடு தான் நான் எங்கள் அப்பா சொல்கிறப்ப அதை அனுப்புனேன். ஏன் நான் இது மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் போனோம் மதுரையில். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மைண்டு ஒரு சேஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இந்த பிளான் வந்து முன்னால் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறது எப்படின்னு சொல்லி எப்படி பிளான் பண்ணுறதுன்னு ஒரு புக்கு முன்னால் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ அது இருக்குதான் எனக்கு தெரியல. அந்த பிளான் வந்து எங்கள் அப்பா முழுசாக படித்தார். படித்து இந்த எக்ஸாமாக இதுதாம்மா, ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி, செகண்ட் மெயின்ஸு, 3வது இன்டர்வியூ, நீ தமிழ் மீடியம் தான் எழுதலாம், இந்த விஷயத்தையே எங்கள் அப்பா தான் எனக்கு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு கொடுத்து அதுக்கப்புறம் எழுதுறப்பையுமே தமிழ் மீடியம் எழுதுறப்ப அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் நிறைய தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பார். நியூஸ் பேப்பர்ஸ் படித்து இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இதை தான் சொல்கிறாங்க, ஒரு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா இப்படி தான் சொல்கிறாங்க, இந்த ஆங்கிள் தான் சொல்கிறாங்கன்னு அவர் எனக்கு சொல்லுவார். சும்மா அவருக்கு தெரிஞ்சதை சொல்லுவார். ஸோ இந்த ஒரு வழிநடத்துதல் வந்து ஒரு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி ஒரு பிளானெல்லாம் வாங்கி படித்து ஒர்க் ஷாப் கூட்டிகிட்டு போயிட்டு யோசிக்க வச்சு. இன்னும் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா என்னை பற்றி அவர் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எடுக்கிறப்போ ஜியாகிரஃபி தான் ஆப்ஷனாக எடுத்தேன். இந்த எக்ஸாமுக்கு ஒரு ஆப்ஷன் எடுக்கணும், அதாவது ஒரு விருப்ப பாடம் ஒன்று எடுக்கணும். விருப்ப பாடம் எடுக்கிறப்ப நான் எழுதுறது ஜியாகிரஃபி. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், ஜியாகிரஃபி உனக்கு வந்து சரியாக வராது, ஏன்னா நீ படித்த பேக்ரவுண்டு தமிழ் லிட்ரேச்சர், உனக்கு இந்த சமூகம் சார்ந்த சொசைட்டி சார்ந்த விஷயங்களை வந்து உன்னால் நல்லா உள்வாங்கிக்க முடியும், அதில் நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சோஷியல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சஜஸ்ட் பண்ணார். பட் நான் அந்த இனிஷியலாக அந்த ஒரு ஆர்வத்தில் இல்லை நான் ஜியாகிரஃபி தான் படிப்பேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் நான் ஜியாகிரஃபி எழுதி ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னது கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐடியாவில் திருப்பி நான் சோஷியாலஜி சப்ஜெக்ட் மாறினேன். சப்ஜெக்ட் மாறினதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை திருப்பி படித்து அந்த 1 இயரில் திருப்பி செகண்ட் டேர்ம் நான் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன். அப்போது வந்து நம்ம ஒரு தப்பான பாதையில் போனால் கூட குழந்தைங்கள திருப்பி வீட்டுக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு முதல்ல பேரண்ட்ஸ்க்கு அந்த புரிதல் இருக்கணும். நம்ம பசங்களுக்கு எது வேணும், அவங்களால எது செய்ய முடியும், இந்த எக்ஸாம்ஸ் படிக்க முடியுமா, இந்த சப்ஜெக்ட்ஸ் அவங்களுக்கு செட் ஆகுமா, அந்த அளவுக்கு எங்கள் அப்பாவுடைய இன்வால்மெண்ட் என்னோட எக்ஸாமில் இருந்தது. ஸோ அதனால தான் பேரண்ட்ஸோட ரோல் வந்து வெரி வெரி க்ரூஷியல். இன்னும் சொல்லப்போனால் என்னோட இன்டர்வியூ சமயத்துலலாம் டெல்லியில் எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஃபைனான்ஸில் கடன் வாங்கி தமிழ்நாடு ஹவுஸில் வந்து எங்கள் அப்பா என் கூட ஸ்டே பண்ணியிருந்தார். 30 நாள் இருக்கணும், 30 நாள் அந்த மார்க் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் போகணும் அப்படின்ற போதுலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்போ நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எங்களெல்லாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகிறாங்களோ அந்த சமயத்தில் எங்கள் அப்பாவும் கூடவே இருக்கார். அந்த 30 நாளும் லீவ் போட்டுட்டு ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் அப்பா ஒர்க் பண்ணார். 30 நாளும் கூடவே இருந்து நான் எந்த கிளாஸ்லாம் போகிறேன் என் கூடவே வருவார். அப்போ அந்த நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால் வந்து உங்கள் குழந்தைங்களாம் கரெக்டாக வழி நடத்த முடியும். ஏன்னா இந்த ஏஜ் வந்து அவங்களுக்கு எதுவுமே புரியாது. நிச்சயமாக படி உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, உத்வேகம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, கைடன்ஸு. நீங்கள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணணும், அது வந்து காலத்தோட தேவையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ பேரண்ட்ஸோடைய இந்த ரோல் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுக்கு பிறகு வந்து இந்த எக்ஸாம் பற்றியே ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்ஸ் வந்து ஒன்று யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தான் பெரும்பாலும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது
பற்றி பெருசாக தெரியுது. யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி, இந்த ரெண்டு மட்டும்தான் நம்மளுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. பொதுவாக வந்து நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படிச்சிங்கனாலே, யூபிஎஸ்சின்றது வந்து வானத்துக்கு மேலே இருக்கிறது என்ன விஷயமும் கேட்கலாம், பூமிக்கு அடியில் இருக்க என்ன விஷயத்தையும் கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட். எல்லாத்தையுமே உங்களுக்கு சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் தீனாக அப்சர்வ் பண்ணுற ஒரு குவாலிட்டி இருந்தாலே நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து உங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப வாஸ்ட். உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு இல்லை, பெரும்பான்மையான அளவுக்கு ஒத்து போகிற ஒரு எக்ஸாம் தான். கொஞ்சம் போல இது வந்து யூபிஎஸ்சின்றது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம். ஸோ இந்த யூபிஎஸ்சிக்கு படித்த எல்லா சப்ஜெக்ட்ஸுமே டிஎன்பிஎஸ்சிலே இருக்கும். எக்ஸப்ட் ஒரே ஒரு மாற்றம் வந்து தமிழ் லிட்ரேச்சர், தமிழ் இலக்கணம், தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி படித்ததுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸும் ஒரு ஈஸியான சாய்ஸாக தான் இருக்கும். இது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பற்றி நான் நிறைய போராட்டங்கள் எல்லாமே சொல்கிறது உண்டு. இந்த எக்ஸாமோடைய பொட்டன்ஷியலை யாருமே ட்ராக் பண்ணுறது கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லாமே வட மாநிலத்தவர் மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியன்ஸ் எல்லாரும் இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டு இப்போ போய் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எங்கே போய் பார்த்தாலுமே நார்த் இந்தியன்ஸ் தான். நான் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் நார்த் இந்தியன்ஸ் மட்டுமே டாமினேட்டாக இருக்காங்க இந்த எக்ஸாமில். ஏன் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமை அப்ரோச்சே பண்ணுறது கிடையாது. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமை ஒரு ஆப்ஷனாகவே இது பண்ணுறது யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து இந்த ஆப்டிடியூட் சம்மந்தமானது, பேசிக் மேத்ஸ் சம்மந்தமானது, பேசிக் இங்கிலீஷ் சம்மந்தமானது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம தகுதி குறைவானவர்களோ திறன் குறைந்தவர்களோ கிடையாது. அவங்கள விட இன்னும் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சவுத்தில் வந்து நம்மளுடைய படிக்கிற முறை எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ்டானது, ஒரு ரொம்ப இன்டென்ஸ் ஆனது. அப்போ நம்மளால் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாமல் கிடையாது. நம்ம அந்த எக்ஸாமை அப்ரோச்சே பண்ணுறது கிடையாது. என்கிட்ட வேலை பார்க்குற இன்கம் டேக்ஸில் நான் ஒரு கமிஷனராக ஒர்க் பண்ணுறேன். என்கிட்ட வேலை பார்க்குற 90% ஆஃப் த ஸ்டாஃப் வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதிட்டு பெரும்பாலும் நார்த்தில் தான் வரணும். பீகார், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து நான் வர ஸ்டாஃப் எல்லாமே அங்கேருந்து தான் வரேன். நாங்களே ரொம்ப சர்ப்ரைஸாக யோசிப்பேன், ஏன் நம்ம மக்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க, அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா வந்து கொஞ்சமான அந்த வேகன்சி இருக்கிற யூபிஎஸ்சியும் டிஎன்பிஎஸ்சியுமே போட்டி போடுறதோட நிறுத்திக்காம இந்த எக்ஸாம் படித்த அனுபவத்தை நீங்கள் ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்கும் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு மினிமமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய விஷயம். இல்லை டைம் எடுக்குது அப்படின்னா அந்த சமயத்துக்கு ஒரு வேலை உங்களுக்கு உறுதியாகிடும். ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறப்பையும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறப்பையும் ஒரு லென்த்தி ஜேர்னி, ஒரு லாங் ஜேர்னி. அந்த ஜேர்னியில் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா இன்கிட்ட இந்த எக்ஸாமையும் ஒரு ஓரியன்டேஷனோட நீங்கள் படிக்கிறப்ப ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு உறுதியாகிடும். எப்போவுமே ஒரு வேலையில் இருந்து திருப்பி ஃபர்தராக வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நல்லாவே இருக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் ஆல்ரெடி கையில் ஒரு வேலை இருக்குது, ஒரு தைரியம் இருக்கும், நம்ம செலவுகளை நம்மளே பார்த்துக்கலாம், அம்மா அப்பாவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் இன்னுமே உங்களுடைய எக்ஸாம்ஸுக்கு நிறைய வழிமுறை இருக்குது. நீங்கள் அங்கே போய் வேலையில் ஜாயின் பண்ணி லீவ் போடலாம், கொஞ்சம் லைட்டான வேலை வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ரயில்வேஸில் சாதாரணமாக டிடியாக இருந்து இல்லை வந்து ஒரு டிக்கெட் அந்த சேல் பண்ணுவாங்களா, அந்த இடத்துல டிக்கெட் கவுண்டரில் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் கூட வந்து பார்ட் டைமாக இதை படித்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வேலையிலிருந்து போகிறது உங்களுக்கு எளிதாக இருக்கும். ரெண்டாவது அந்த லென்த்தி ஜேர்னியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அகாடமிக் ட்ரையம்பக் வந்து அவர் செந்தில் முருகனுக்கு அந்த நல்ல புரிதல் இருக்குது. ஒரு எதுக்கு வந்து அவர் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலைன்னு சொல்கிறாருன்னா ஃபுல்லாக உட்காந்து உங்களை யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஆக்குறது அவருடைய நோக்கம் கிடையாது. அந்த தேவைப்பட்ட இடங்களில் நீங்கள் லைட்டாக ஷிஃப்ட் ஆகி லைட்டாக கியரை மாற்றி வேறு எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமில் ஒரு வேலையை செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துங்க. நிறைய அகாடமிக்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஒன்லி நீங்கள் யூபிஎஸ்சி போங்க, ஒன்லி டிஎன்பிஎஸ்சி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சேஞ்ச் ஓவரை வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் சம்மந்தமாக இது ஒரு ஜஸ்ட் ஒரு அறிமுகம் தான். இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் தவிர நீங்கள் அந்த எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது,
ஒரு 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 பெரிய சிட்டியில் போய் படிக்கிறதோ இல்லை வந்து ஒரு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி மினிமமாக வந்து ஒரு 1 இயருக்கு நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணுற மாதிரி வந்து அகாடமிக்ஸ் தான் சிட்டிஸில் இருக்குது. பட் இது தேவையா? இந்த எக்ஸாம் சம்மந்தப்படுத்தி நிறைய நிறைய துன்பங்கள், நிறைய குழப்பங்கள் உழவுது. அதாவது இந்த இடத்துல படித்தாலும் நம்ம பாஸ் பண்ண முடியும், இந்த அகாடமியில் இருந்து படித்தாலும் பாஸ் பண்ண முடியும், 1 இயர் நம்ம சிட்டிஸில் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அது போன்ற நிறைய மித்து அப்படி எதுவுமே கிடையாது. முன்ன விட வந்து டெக்னாலஜி இப்போ நிறைய வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து கைகளில் இருக்குது. நீங்கள் நிறைய வந்து யூடியூப்லேயோ நிறைய இதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து மொபைலில் கூட பார்க்க தேவை, மெட்டீரியல் அவைலபிலிட்டி அவ்வளோ ஈஸியாக இருக்குது. சென்னையில் கிடைக்க வேண்டிய எல்லா வசதிகளும் எல்லா ஊர்களையும் நூக்கல் கார்னரில் கிடைக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி இருக்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் படிக்கலாம். இன்ஃபேக்ட் முக்கியமாக சொல்ல போனால் நிறைய சிட்டிஸில் போய் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். 4-5 அகாடமியில் சில பேர்லாம் பார்த்தா இந்த அகாடமியில் ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க, அடுத்த அகாடமியில் ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க, இந்த அகாடமிலேயே ரெண்டு அகாடமியில் ஒரு சப்ஜெக்டே திருப்பி படிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய குழப்பங்களை தான் விதிக்கும். நீங்கள் எல்லா அகாடமியில் படிக்கிறீங்க, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க, அதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்கள் எப்படி அதை கருத்து ஊன்றி படிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் புரியுதா, அந்த சப்ஜெக்ட் புரியுதா, அந்த சப்ஜெக்டுடைய புக்ஸை டெக்ஸ்ட்டை படிக்கிறீங்களா? எந்த நோட்ஸ் படித்து யாருமே வந்து பாஸ் பண்ணதாக தெரிஞ்சுக்கவே கிடையாது. அவங்க ஜெனரல் அகாடமிக்ஸில் என்ன பண்ணுவாங்க, டெக்ஸ்ட் இல்லாமல் அவங்க ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கைடிங் ஃபேக்டர் தான் உங்களுக்கு அந்த நோட்ஸ். பட் அதை படித்து மட்டும் நம்ம பாஸ் பண்ண முடியாது. கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி, ஓன் ஐடியாலஜி. உங்களுக்குன்னு ஒரு அந்த சப்ஜெக்ட் பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். அப்போ அந்த தெளிவுக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் தான் படிக்கணும். போனால் தமிழ் உரை இல்லைன்னா இங்கிலீஷ் நோட்ஸ் படிக்கிறதுனால உபயோகம் கிடையாது. அந்த புக்கில் என்ன இருக்குது, டெக்ஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களால் அதை படிக்க முடியும். ஸோ எக்ஸாம் வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய இடங்கள்ல போய் உட்காந்து படிக்கணும், இல்லை ஃபினான்ஷியலாக நம்ம ரொம்ப சவுண்டாக இருக்கணும், நம்ம வந்து பெரிய பணக்காரனாகவோ இல்லை 5 லட்சம் 10 லட்சம் ஒரு இடத்துல கொடுத்து நம்ம சேர்ந்து படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பசங்க சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாங்க. பேரண்ட்ஸ் யூ பி அதை உங்களுக்கு அது புரியணும். அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறனாலும் படிக்கலாம். ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சின்ன ஊர்லேருந்து படிக்கக்கூடியவங்க நிறைய பெரிய இடத்துக்கு பெரிய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா குழந்தைகள் ஏதாவது உங்களை குழப்பினா கூட நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டரா இல்லை இது கிடையாது, நீ இப்படியே படிக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்ஸ் நீங்கள் எங்கே உட்காந்து படிக்கணுன்ற ஒரு மித்து பற்றி ஒரு குழப்பம் இல்லை. ஸோ இதை தவிர நீங்கள் எக்ஸாம் படிக்கிறது எப்படி படிக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சப்ஜெக்ட், எவ்வளோ பேப்பர்ஸ் இருந்தாலும், எவ்வளோ மெட்டீரியல்ஸ் இருந்தாலும், எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் நீங்கள் உங்களுடைய புரிதல் என்ன இருக்குது அந்த எக்ஸாம் பற்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போ படித்தாலுமே முதல்ல மேக் யுவர் ஓன் நோட்ஸ். அது வந்து ஒரு பெரிய ரோல் வந்து உங்களுக்கு பெரிய ரோல். அது என்னென்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் இப்போ சோஷியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதில் எம்என் ஸ்ரீனிவாசன் ஒரு ஆத்தர் இருக்காரு, வேற ஒரு ஆத்தர் இருக்காரு, ஆண்ட்ரூ பெட்டேல்னு ஒரு ஆத்தர் இருக்காரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரே விஷயத்துக்கு பல ஆத்தர்ஸ் வந்து பல கருத்துக்களை கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த 11-20 புக்கு இருக்குன்னா அந்த 20 புக்கையும் திருப்பி படிக்க முடியாது. ஒரு தடவை படிச்சுட்டு அது சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய மொழியில் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த நோட்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் திருப்பி பார்க்குறீங்களோ இந்த எல்லா புக்ஸோடைய லிஸ்ட்டு அந்த நோட்ஸில் இருக்கணும். உங்களுக்கான எந்த விதமான ஒரு இறக்கமும் இல்லாமல் அடுத்த நாள் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக திருப்பி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி படிக்கிறவங்க அந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். தோல்வி எழுந்துச்சு, சோகம் ஆகிட்டோம், 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், 1.5 மாதம் கழிச்சு படிக்கலாம், இந்த கிளாஸே வர வேண்டாம். இப்போ திரைமகங்கள் படிக்கிறவங்களே 1 வருஷம் நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு சின்ன விஷயத்தில் மிஸ் பண்ணிட்டோம்னா ஓகே ஐயோ இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு 2 மாதம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்புகள் தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் மைண்ட் அப் ஆகிருக்கு. இந்த எக்ஸாம் இல்லைனா இந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம் இல்லைனா இந்த எக்ஸாம், யூ ஹேவ் டு ஷிஃப்ட் யுவர் கியர்ஸ். அப்போ நீங்கள் அந்த 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 பச்சாதாபம், சுய பச்சாதாபம், செல்ஃப் எம்பத்தி, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் இப்படி ஏன் ஆகுது, எனக்கே இந்த மாதிரி சோகமாக நடக்குது, எனக்கே தோல்வியாக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கூடாது. ஸோ அதுலேருந்து உடனடியாக வெளியில் வரணும். அடுத்த நாளாக உங்களை பற்றி கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லாமல் அடுத்த நாளில் ஓகே முடிஞ்சிருச்சு, அடுத்த வேலையை பார்க்கணும், அடுத்து படிக்க ஆரம்பிக்கணும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மனநிலை ஒரு யோகியோட மனநிலையை உங்களுக்கு இருக்கணும். முடிஞ்சிருச்சு அதை பற்றி யோசிக்கக்கூடாது, அடுத்து நம்ம திருப்பி வந்து ஃபர்தராக அடுத்து என்ன படிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனநிலையை நீங்கள் இருக்கணும். சரி, எக்ஸாம் பேட்டர்ன் எவ்வளோ மாறுது அப்படின்றத நீங்கள் படிச்சுட்டு சும்மா வந்து படிச்சுட்டே இருக்கிறது
படிக்கிறதுனால வந்து நம்ம மாற்றணும் அர்த்தம் கிடையாது. எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது அதுக்கு கைடிங் தான் வந்து உங்களுக்கு இந்த திராவிடம் அகாடமி, அது உங்களுடைய ஓன் ஐடியாலஜிஸ் அண்ட் பழைய கொஷின் பேப்பர்ஸை பார்க்குறது, இது எல்லாமே உங்களுக்கான ஓன் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம் எந்த ட்ரெண்டை நோக்கி போகுது, இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த வருஷத்தோட பேட்டர்ன் வந்து ப்ரிலிம்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் படிக்கிறாங்க, அதனால வந்து அவங்க கூட கொஞ்சம் நான் அசோசியேட் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன், படிப்பேன், நானும் உட்காந்து படிப்பேன் அவங்க கூட சேர்ந்து. ஸோ அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பேட்டர்ன் பார்க்குறப்ப ஜென்ரலாகவே பாலிட்டி கான்ஸ்டியூஷனில் நிறைய கொஷின்ஸ் வரும். இந்த வருஷம் பாலிட்டியில் ஒரு கொஷினோ 2 கொஷினோ தான் வந்திருக்கு. ஹிஸ்ட்ரியில் பொதுவாகவே வந்து மாடர்ன் இந்தியா கொஷின்ஸ் நிறைய வரும். இப்போ வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா கொஷின் நிறைய வருது. இது ஒரு கொஷின் கிட்ட ஏன்ஷியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியா அதை பற்றி நிறைய வருது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் படிக்கிற பிள்ளைங்க ஏன்ஷியன்ட் இந்தியா மெடிவல் இந்தியாவை அப்படியே மக்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணிருக்காங்க. இது படி தேவையில்லை, இது பெருசாக கொஷின் வராது. பட் அப்படியே ட்ரெண்டு மாறுது. இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியா மாடர்ன் இந்தியா இது மெடிவல் இந்தியாவுடைய அந்த கொஷின்ஸ் ரிலேட்டடாக நிறைய வருது. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எவர்கிரீன் சப்ஜெக்ட், அதில் வந்து கொஷின் கேட்காம அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ எல்லா கொஷின் பேப்பர்லையும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள், தமிழ்நாட்டில் நடக்கிறது, இந்தியாவில் நடக்கிறது, இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸு, இது எல்லாமே வந்து நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள். நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை படித்தாலே போதும். தனியாக இதுக்காக ஒரு நோட்ஸ் போட்டு காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ மாதிரி ஒரு மேகசினை படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. மேக் யுவர் ஓன் நோட்ஸ். டெய்லி ஹிந்து பேப்பர் படிங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஹிந்து ரெகுலராக படித்தாலே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து டெய்லி நோட்ஸ் எடுக்கணும். அதை நீங்கள் திரும்பி பார்த்தாலே கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு தனியாக நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட்டே போடுறது கிடையாது. அது எவர்கிரீன் சப்ஜெக்ட். எப்பவுமே அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த கொஷின் பேப்பரில் இருந்துகிட்டே இருக்குது. மினிமமாக 30 கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை டெய்லி நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருக்கணும். ஒரு நாளில் படித்து தெரிகிற விஷயம் அந்த சப்ஜெக்ட் கிடையாது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த ஒரு கோஹரண்டாக ஒரு எஃபர்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு அகாடமி ஒரு விஷயத்தில் உங்களை வழி நடந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களை மட்டுமே நம்பாமல் உங்களையும் நம்புங்க. உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ஓன் ஐடியாஸ், உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் அதை எப்படி எக்ஸாம் வித்தியாசமாக எழுதுறீங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுறது தான். பட் மெயின்ஸ் வந்து நீங்கள் எழுதுறப்ப ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஒரு எந்த ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தாலும் அதை பற்றிய உங்களுடைய ஒப்பீனியன் இருக்கணும். ஒப்பீனியன் ஃபார் எகெயின்ஸ்ட் எது வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கிரியேட் பண்ணலாம். இந்த விஷயத்தை தான் இன்டர்வியூவில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம எக்ஸாம் படிக்கிறது வெறும்னா வந்து சும்மா வாசிச்சுட்டு போகிறது கிடையாது. நீங்கள் அதை எப்படி உள்வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு என்ன அந்த ஒப்பீனியன் அதை பற்றி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. இது வந்து த்ரூ த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். அந்த 1 இயர் படிக்கிறப்ப நீங்கள் ஆரம்பத்தில் டே 1ல் என்ன படிக்கிறீங்களோ அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். இதுதான் எண்ட் ஆஃப் த டே இன்டர்வியூவில் கேட்பாங்க. அதுதான் எக்ஸாமுடைய ஃபைனல் ஸ்டேஜ் இன்டர்வியூவில் உங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஒரு இஷ்யூ பற்றி ஒப்பீனியன் என்ன, ஒரு இஷ்யூ பற்றி உங்களுடைய பார்வை என்ன, நீங்கள் அதை வந்து எப்படி அணுகுறீங்க, அதை பாசிட்டிவ் அணுகுறீங்களா நெகட்டிவ் அணுகுறீங்களா, இது எல்லாத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூ தான் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது. இந்த பர்சனாலிட்டி வந்து இட் வில் நாட் ஃபார்ம் இன் 1 day 2 days வந்து ஒரு பர்சனாலிட்டி ஃபார்ம் ஆகுது. அது வந்து உங்களுடைய த்ரூஅவுட் அந்த ப்ரிப்பரேஷனில் உங்களுடைய ஒப்பீனியன், அந்த அனுபவம், அந்த பார்க்குற அனுபவங்கள் எல்லாமே உங்களை மெயின் பண்ணும், உங்களை வந்து செம்மைப்படுத்தும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். அப்போ நீங்கள் வந்து டெய்லி அந்த நியூஸ் பார்க்குறது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ், உங்களோட நோட்ஸு, உங்களுடைய டைமிங், எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைமிங். சில பேர் காலையில் படிப்பாங்க, சில பேர் நைட் படிப்பாங்க. ஸோ அது எல்லாமே எல்லாரும் சில பேர் சொல்லுவாங்க, நான் ரெஸ்ட்ரிக்டட் 2 hours தான் படிப்பேன், 3 hours தான் படிப்பேன், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அதில் வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது. முழுக்க என்ன கேட்டால் முழுக்க மற்ற வேலைகளுக்கு உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்திடாமல் மற்ற வேலைகள் துணி துவைக்கிறது, சாப்பிட்றது, இந்த வேலைகளை தவிர அது வந்து எசென்ஷியல் தூங்குறது, இதை தவிர மற்ற எல்லா நேரமும் உங்களுடைய கவனம் வந்து படிப்பில் மட்டுமே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து ஒரு தவ மாதிரி. வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன், ஃபோனு, லேப்டாப்ஸு, இந்த எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிச்சிங்கன்னா ஸோ இது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு 2 years to 3 years நீங்கள் வந்து இதை முழுக்க படிச்சிங்க, ஒழுக்க வந்து உங்களுடைய அந்த எஃபர்ட்ஸையும் கவனத்தையும் ஸ்ட்ராட்டஜியையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நோ மேட்டர் நீங்கள் எவ்வளோ வந்து சாதாரணமாக இருந்த ஆளாக இருந்தாலும், ஃபினான்ஷியலி லோவாக இருந்தாலும், எந்த சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தாலும், எந்த மீடியமில் படிச்சிருந்தாலும், எந்த பேக்ரவுண்ட் இல்லாதவங்க இருந்தாலும், நோ மேட்டர். அது எதுவுமே வந்து ஒன்றுமே கிடையாது. ரொம்ப
படித்தவங்க, ரொம்ப படிக்காத சாதாரண குடும்பத்திலேருந்து மீடியமாக படித்தவங்க எல்லாருமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடம். இந்த எக்ஸாம் வந்து அது அந்த அந்த ஒரு தடைகள் எல்லாமே உடைச்சிடும். ஸோ அப்போ உங்களுடைய மேட்டர் எது விஷயம் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன். இந்த ஹார்ட் ஒர்க்கும் டெடிகேஷனும் டிட்டர்மினேஷன் திருப்பி வந்து தோற்று போனாலும் அதில் வந்து போகாமல் அடுத்த எக்ஸாம் நோக்கி போய் எப்படியாவது ஒரு வேலையை வந்து கைப்பிடிச்சு அதுக்கு பிறகு உங்களுடைய ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். இது வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறப்ப கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காம ப்ரைவேட் வேலையை நோக்கி ஓட்டுறது. நான் வந்து ப்ரைவேட் வேலையை தப்பாக சொல்லலை, பட் கவர்மெண்ட் வேலையில் உங்களுக்கு ஒரு மரியாதை, உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன், அது வந்து நீங்கள் அன்மேட்சபிள். அது வந்து நீங்கள் இந்த வேலையாலே மேட்ச் பண்ணவே முடியாது. அதை தவிர உங்களுக்கு லைஃப் செட் ஆனிச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை உங்களை போன்ற உள்ளவங்களுக்கு நிறைய நீங்கள் செய்யலாம், நிறைய பேருக்கு நல்லது செய்யலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறப்ப ஒரு சாதாரணமான எளிய மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை வந்து உங்கள் மனசை வச்சு வேலை பார்க்க முடியும். சரியா? ஸோ அந்த மனசு எங்கேருந்து வருது அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்டால தான் வருது. நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்களோ அது போல் வந்து மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த மனசு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லதை செய்ய அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குது. மற்ற எந்த ஜாப்ஸோ வேறு எதுவும் வந்து கொடுக்காத ஒரு சந்தோஷம் இந்த எளிய மக்களுக்கும் தேவையான மக்களுக்கும் இல்லை வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸுக்கும் உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுதோ அந்த கவர்மெண்ட் வேலையின் மூலமாக லீகலாக நியாயமாக அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் வந்து உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த ஜாபோடைய முக்கியமான சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன், உங்களுக்கு கிடைக்கிற சமூக அந்தஸ்து, உங்கள் மக்களை, உங்களை சார்ந்த மக்களையும் உங்கள் ஊரையும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு முன்னேற்றம் பண்ண முடியும்னா அது இதுதான் வந்து இந்த எக்ஸாமோடைய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் நினைக்கிறேன். இந்த செய்தியோட எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவன் வந்து அந்த அருளை நல்லா வழங்கி நீங்கள் நல்லா வந்து படித்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பேரும் புகழும் சம்பாதிச்சு இந்த ஊருக்கு நல்ல பேரும் புகழும் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நான் ஆர்டர் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க வந்து டெப்டி கலெக்டராக ஃபஸ்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் மினிமம் ஒரு 7 years இருக்குன்னு நினைக்கிறேன். 7 years அவங்க வந்து கலெக்டர் ஆவாங்க. அது வந்து அவங்க ப்ரொமோட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஸ்டேட் லெவல்லேருந்து மேலே ஏறி ஐஏஎஸ் பொசிஷன் வர்றதுக்கு ப்ரொமோட்டிவ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் இப்போ டைரக்ட் ஆஃபீஸர்ஸ்னால் யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக வர்றோம். எக்ஸாம்ஸ் மூலம் வர்றவங்களுக்கு ஒரு 3-4 வருஷத்துலேயே அந்த கலெக்டர்ஷிப் கிடைச்சிடும். பட் இந்த ஸ்டேட் லெவல்லேருந்து வரவங்களுக்கு ஸ்டேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வரவங்களுக்கு ஒரு 7 வருஷமாக டைம் எடுக்கும். ஸோ மற்றபடி பார்த்தோம்னா வந்து பவர்ஸோ இல்லை வந்து வேறு எதுவுமே எந்த வித்தியாசமுமே கிடையாது. கலெக்டர் தான். அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்தாலும் சரி, யூபிஎஸ்சி மூலமாக வந்தாலும் சரி, ஸோ ரெண்டுமே கலெக்டர் தான். அதில் ஒரு ரெண்டாவது வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டின், முதல் கொஸ்டின் என்னன்னா தமிழ் மீடியத்தில் படித்தப்ப எப்படி நீங்கள் படிச்சீங்கன்னா ஒரு சாராம்சம் கேட்குறீங்க. இங்கிலீஷ்லேயே கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குமே அப்படின்னு. அது பெரிய சேலஞ்ச் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணுறப்ப ஃபுல்லாக ஒன்று இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் எப்போவுமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ தமிழில் எதுவும் கிடையாது. நம்ம தமிழில் இங்கிலீஷில் படிச்சுட்டு கொஸ்டினை படிச்சுட்டு தமிழில் தான் நம்ம ஆன்சர் எழுதணும். அந்த தமிழில் இருக்க கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்காது. பட் படிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். படிக்கிறப்போ ஃபுல்லும் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அதுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் நேஷனல் லெவலில் இருக்கிற ஐடியாலஜிஸ் கான்செப்ட்ஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணவங்க எல்லாமே வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க, இந்தியாவில் உள்ளவங்க தான். தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கான்செப்ட் கிடையாது. அப்போது அந்த புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். அதை நீங்கள் படிச்சுனா ஆகும். அதில் வந்து செகண்ட் தாட்டே கிடையாது. இப்போ நான் படிக்கிறப்பையும் ஃபுல்லாக தமிழில் நான் படிக்கிறேன், இங்கிலீஷில் தான் படிக்கிறது ஃபுல்லாகவே டெக்ஸ்ட் இங்கிலீஷ் தான். அதை நீங்கள் வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய இந்த ஸ்டேட் போர்ட் புக்ஸு, இப்போ இந்த இன்னொரு ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு, ஓப்பன் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி. அதில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே தமிழில் புக் இருக்கும். இப்போ புவியியல், ஜியாகிரபி அப்படின்னா புவியியலுடைய அந்த டிகிரி கோர்ஸ்க்குள்ள புக்ஸ் இருக்கும். சோஷியாலஜி அப்படின்னா சோஷியாலஜி தமிழ் மீடியத்தில் படிக்கிறதுக்கு டிகிரி கோர்ஸ் புக் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வரலாறு, புவியியல், சமூகவியல், அப்புறம் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான தமிழ் புக்கை நான் அங்கேருந்து வாங்கிட்டேன். அதே மாதிரி என்னுடைய விருப்பப்பாடத்துக்கு தமிழ் புக்கு நான் சோஷியாலஜி வாங்கிட்டேன். ஸோ படிக்கிறது கான்செப்ட் தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிறது எல்லாமே இங்கிலீஷ். பட் அதுக்கான வார்த்தைகள் இப்போ வந்து சோஷியலைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா சமூகமயமாதல் அப்படின்றது டெக்னிக்கல் டேர்ம். இந்த டெக்னிக்கல் டேர்மை நான் வந்து இந்த புக்ஸ் தமிழ் புக்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த புக்ஸ்லேருந்து ஜஸ்ட் அந்த மட்டும் தான் எடுத்துப்பேன். மற்றபடி நீங்கள் தமிழ் புக்கில் படித்து அப்படியே
அப்படின்றது மட்டும்தான் விஷயம். அப்போ தேவைப்படுற டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி தமிழ் புக்கில் எடுத்துட்டு படிக்கிறது ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே படித்து நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ், நம்மளுடைய சொந்த மொழியில் நம்மளுடைய திங்கிங்க்கு அந்த கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அப்படி தான் நம்மளுடைய எக்ஸாம் எழுதணும். இதில் என்ன மெயினான சேலஞ்ச் வரும் அப்படின்னா, தமிழில் எழுதுறப்போ நீங்கள் ஒரு எழுத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் எப்படி இப்போ கா கூ அப்படின்னா ஒரு எழுத்துக்கும் நீங்கள் சுற்றி எழுதணும். வட்ட எழுத்து சொல்லுவாங்க நம்மளுடைய எழுத்து ஸ்டைல. பட் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. கர்சிவ் ரைட்டிங் நீங்கள் அப்படியே வேகமாக எழுதுறப்ப சேர்த்து எழுதுறப்போ உங்களுக்கு நல்லா ஃப்ளோ வந்து ஈஸியாக வரும். அப்போ அந்த பேப்பரை நீங்கள் முடிக்கிறது எல்லாருக்குமே 3 மணி நேரம் தான் டைம். தமிழ் மீடியம் எழுதுங்க, இங்கிலீஷ் மீடியம் எழுதுங்க, ஹிந்தி மீடியம் எழுதுங்க, எல்லாத்துக்கும் ஒரே டைம் தான். அப்போ அந்த 3 மணி நேரத்தில் இங்கிலீஷ் மீடியங்களோட எழுதுறவங்களோட நம்ம மேட்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா தமிழ் எழுதுறது ஸ்லோவாகும். நீங்கள் ஒரு எழுத்துக்குமே வந்து நிறைய வந்து அழுத்தம் கொடுத்து எழுத வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் ஒன்லி வே என்ன அப்படின்னா பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். மாத கணக்கில் வந்து எழுதி பார்த்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறப்போ ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு 6 மணி நேரம் எடுத்துச்சு. அந்த பேப்பரை முடிக்கிறதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் சாலிடாக எடுத்துது. இப்போ அந்த 6 மணி நேரத்துலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி வேகமாக எழுதி 3 மணி நேரமாக குறைக்கணும். அந்த 3 மணி நேரமாக குறைச்சா அந்த பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலாக நான் வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ ப்ராக்டிஸ் தான். இந்த மீடியம் மாற்றி எழுதுறவங்களுக்கு ஒன்லி ஒரே வழி வந்து படித்து போய் அப்படியே உட்காந்து எக்ஸாமில் எழுத முடியாது. நீங்கள் யூனிட் ப்ராக்டிஸ் ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னால், மெயின்ஸ்க்கு முன்னால் நிறைய நீங்கள் எழுதி பார்க்கணும். நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்களே உட்காந்து செல்ஃபாக உட்காந்து எழுதி பார்த்து யாராவது ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்களோட கொடுத்து திருத்திட்டு உங்களுடைய டைமை வந்து ஷார்டன் பண்ணணும். 6 மணி நேரத்துலேருந்து நான் 3 மணி நேரமாக குறைச்சேன். அப்படி எழுதினா தான் அந்த தமிழ் எழுத முடியும். இதுக்கு வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எந்த வேதமும் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் தமிழ் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணணும். எதை படிக்க வேண்டும், அவனுக்கு எதிர்ந்த ஆர்வம் இருக்கு, எந்த ஸ்டேஜில் இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து ஆர்வமாக இருக்காங்க சரி, பட் அவங்களுக்கு முதல்ல புரியணும்ல குழந்தைக்கு என்ன வருது என்ன வரல, என்ன அது அவங்க எப்படி வழி நடத்துறதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஸ்டேஜ்ன்றது நான் தெளிவாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே அர்த்தம் பண்ணணும். இப்போ என்னோட குழந்தைக்கு, என்னோட பையனுக்கு வந்து இப்போ 11th படிக்கிறான். அப்போது அவனுக்கு என்ன வருது வரலன்றது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. இது ரைட் ஸ்டேஜ், அதாவது ஒரு 9th 10th ஆன்வர்ட்ஸ் அப்போ இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பர்சனாலிட்டி ஃபார்மேஷன், அவங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் விருப்பம் எது விருப்பம் இல்லை, இதெல்லாம் நம்ம கூட உட்காந்து பார்க்குறப்பே ஒரு தெளிவு கிடைச்சோம். இப்போ என்னோட பையனுக்கு வந்து சோஷியல் சயின்ஸில் நிறைய விருப்பம் இருக்கும். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன் என்னோட குழந்தைய பற்றி. அப்போ இந்த இவனுக்கு இதில் நான் என்ன சப்ஜெக்ட் எல்லாம் வந்து அடுத்து படிக்க வைக்கலாம், டிகிரி படிக்க வைக்கலாமா, இல்லை இன்ஜினியரிங் போக வைக்கலாமா அப்படின்றது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வந்து ஒரு 9th 8th அதுக்கு முன்னால் அவங்க குழந்தைங்க நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணினாலும் அது ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணணும். ஏன்னா அவங்க அப்போ தான் பர்சனாலிட்டி ஃபார்மே ஆகலை. ஒரு மாதிரி மண்ணை பிடிச்சி பிள்ளையார் ஆக்கணும்னா மண்ணை இப்போ தான் பிடிக்கவே ஆரம்பிக்கிறோம். அந்த 6th 7th அந்த சமயத்தில் தான் நம்ம பிடிக்கவே ஆரம்பிக்கிறோம். ஒரு 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், பர்சனாலிட்டி ஃபார்மேஷன் இருக்கும். அவங்களுடைய சப்ஜெக்ட் படிக்கிறதுலேயே வந்து மார்க் நிறைய சிலதெல்லாம் கூட எடுப்பாங்க, சில சப்ஜெக்ட்ஸ் வந்து திரும்பி படிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதில் தெளிவுபடுத்திக்கலாம். நிறைய ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, மெட்ரிகுலேஷன் இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, இன்டர்நேஷனல் இருக்குது, லோக்கல் எஜுகேஷன் இருக்குது. அப்படின்னா நிறைய சிலபஸ் இருக்கும்போது எல்லாத்துக்கும் எது படிக்கலாம், எந்த ஸ்கூல் படிக்கலாம், அது எல்லாரும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு சிலபஸாக இருந்தால் இப்போ நம்மளுக்கு இந்தியா ஒரே கல்வி எல்லாத்துக்கும் ஒரு சப்ஜெக்ட் வராது, எல்லாத்துக்கும் ஒரே அவங்க 5 ரூட் இருக்கும்போது இந்த பிள்ளைங்க இந்த ஸ்கூல் படிக்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா 5 ஏன்னா நமக்கு பாவம் கவர்மெண்ட் போட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைங்க படிச்சாங்க கிடைக்கும். அவங்க எந்த ஸ்கூல் பண்ணுறது பெரிய ஆட்கள் முடியாத போகாது. அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையை வேண்டி கஷ்டப்பட்டு பெரிய ஸ்கூலுக்கே முடியாது. அது எந்த வகையில் புரிய படிக்கணும். சில பேர் வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சுப்பாங்க, பட் அவங்களுக்கு எழுத தெரியாது. சில பேர் வந்து ரொம்ப சின்னதாக கம்மியாக தான் எழுதுவாங்க. சில பேர் வந்து படித்ததை நிறைய விவரித்து எழுதுவாங்க. ஸோ அது வந்து ஒரு குழந்தையோட யூனிக் ஐடியா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கரிக்குலம் எதுவுமே வந்து
இதை படித்தா தான் முன்னேற முடியும், இதில் தான் வந்து எல்லா ஸ்ட்ரீமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாரின் போகணும், பையன் வந்து ஃபாரினில் படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அதை படிக்க வைக்கணும். ஐசிஎஸ்சி படிக்க வைக்கிறப்போ வந்து ஜென்ரலாக ஒரு சப்ஜெக்டை பற்றி அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்பாங்க. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அதை பேஸ் பண்ணி கொஸ்டின். அது வந்து ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இது அது வந்து ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது நல்லா சூட் ஆகும். இப்போ என் பையன் வந்து ஃபஸ்ட்டு ஐசிஎஸ்சியில் தான் படித்தான், மாப்பையா படிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அது பெருசாக சூட் ஆகணுன்றதுனால நான் சிபிஎஸ்சிக்கு மாறினேன். இப்போ சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு இது எல்லாமே வந்து கொஞ்சம் கூட குறைய அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றி விவரிக்கிற விஷயம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கே தவிர மற்றபடி சப்ஜெக்ட்ஸ் எல்லாருக்குமே ஒன்று தான். ஸ்டேட் போர்டில் படிக்கிற பையனுக்கும் சிபிஎஸ்சியில் படிக்கிற பையனுக்கும் சப்ஜெக்ட்ஸ் ஒன்றே ஒன்று தான். பட் சிபிஎஸ்சியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 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 விஷயத்தை பற்றி ஒரு அறிமுகம் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸில் இருக்குது அப்படின்னா, மெட்ரிகுலேஷனில் இருக்குது அப்படின்னா, என்சிஆர்டியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர பெரிய அதனால வந்து அவங்களுடைய படிக்கிற திறனோ இல்லை வந்து அவங்க முன்ன போகிறாங்க பின்ன போகிறாங்கிற குவாலிட்டிலாம் கிடைக்கவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் பற்றி யோசிக்கணும். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபாரின் போகிற ஐடியா இருக்கிற பசங்களுக்கு அது செட் ஆகும். இல்லை மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு,